வாஷிங் மிஷினா எப்படி இருக்குது அது மாதிரி தான் ஷாக்காக இருந்துச்சு. வாஷிங் மிஷின் வெளியே பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்குது. பட் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோல்டு, அதுக்கப்புறம் லைம் ஸ்கேல்ஸு, அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் ஸ்டெயின்ஸ் எல்லாமே இருக்குது. உங்கள் வாஷிங் மிஷினுமே இது மாதிரி ஸ்மெல்லு வருது, இது மாதிரி வாஷிங் மிஷினை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த டெட்டாயில் ட்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 5-in-1 ப்ரைஸ் வந்து இப்போ சம்மர் சேலில் ஜஸ்ட் 190 போயிட்டுருக்கு. இதில் 4 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. பைன், பொமிகிரானட், அதுக்கப்புறமா லாவெண்டர், லெமன், இந்த மாதிரி 4 இருக்குது. இது வந்து 125 போதும். நீங்கள் ஃப்ரண்ட் லோடு இல்லாமல் டாப் லோடு வச்சுருந்தீங்கன்னா டாப் லோடுக்கு 125, ஃப்ரண்ட் லோடுக்கு ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஸோ இந்த மாதிரி மேலே இருக்க அந்த சோப் டிஸ்பென்சர் ட்ரேயை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கொஞ்சமாக டைல்யூட் பண்ணிக்கோங்க. லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவே இருக்குது. தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரஷ்ஷு வச்சு அது தேய்ச்சா போதும். அதே மாதிரி வாஷிங் மிஷின் உள்ளே இருக்கிற அந்த லிட்டு இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி வச்சோன்னா நல்லா போகும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப வருஷமாக இருக்கிற கரை அப்படின்னா நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் பண்ணணும். வாஷிங் மிஷினுமே நீங்கள் இது வரைக்கும் பண்ணவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் இதை வந்து ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நாங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணிடுவோம், டப் க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 months 1 பண்ணால் போதும். ஸோ நிறைய இது பவுடரில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜெல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து க்ளீன் ஆயிடுச்சு. என்னோடய மிஷின் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 8 years இருக்கும் வாங்கி. ஸோ நான் நிறைய டப் க்ளீன் தான் பண்ணுவேன். இந்த தடவை தான் இதை ட்ரை பண்ணலான்னு பார்த்துட்டு ஸோ நீங்கள் டப் க்ளீன் மோடை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து அப்படியே நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. இதில் எந்த டிடர்ஜென்ட்டும் போடக்கூடாது. அதே மாதிரி உள்ள எந்த கிளாத்ஸுமே நம்ம இதில் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு இந்த டெட்டாயில் இது மட்டும்தான் ஊற்றணும். ஸோ லெமன் மட்டும்தான் இப்போ ஆஃபரில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ முடிச்சுட்டு நீங்கள் டப் க்ளீனுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. நான் வந்து மிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மோடில் பார்த்தீங்கன்னா 1 hour டைம் காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு ரின்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நுரை வருது இந்த இதில். ஸோ உள்ளே எந்த நம்ம ட்ரெஸ்ஸும் போடலை, வெறும் இந்த டிடர்ஜென்ட் லிக்விடும் ஊற்றலை, இது மட்டும்தான் ஊற்றிருக்கு. ஸோ 1 hourக்கு அப்புறம் எப்படி இருக்குது, இந்த மோல்ட்ஸ்லாம் போயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது முடிய போகுது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு லெமன் ஃப்ரெஷ் ஸ்மெல் இருந்துச்சு இந்த வாஷிங் மிஷின் க்ளீனரில். ஸோ நார்மல் டப் பண்ணுவோம்ல அந்த மாதிரி க்ளீன்லாம் வந்திருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். அது மாதிரி ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லெமன் ஸ்மெல் இருந்துச்சு. பட் உள்ளே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த மோல்ட்ஸ் எல்லாமே போயிருக்கா அப்படின்னா போகவே இல்லை. இதுக்கு வந்து நம்ம தனியாக தான் வாங்கி யூஸ் பண்ணணும். இது வந்து இதுக்கு ஒர்க் ஆகாது. அதே மாதிரி உள்ளே இருக்கிற ஹாட் வாட்டர் ஸ்டெயின்ஸ் வந்து உள்ளே இருக்கும். ட்ரம்முக்கு பின்னாடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா போயிருக்கும். பட் இது வந்து நம்ம இங்கே தான் ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா நம்ம லிக்விட் அங்கே போகாது இல்லையா. ஸோ ஓவராலாக மிஷினில் வந்து உங்களுக்கு ஸ்மெல்லு வருது, பின்னாடி லிண்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த மோல்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் லைம் ஸ்கேல் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இதுக்கு இது ஒர்த் ஆகிற மாதிரி தெரியலை. ஸோ ஓவராலாக நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.